வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது எந்த மலர் மருந்துகள் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான். இப்போது சில பேர் செல்ஃபாக மலர் மருந்துகளை தனக்குத்தானே பரிந்துரை பண்ணிப்பாங்க. அது மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அவங்க படிச்சுட்டும் அதிலிருந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க செல்ஃபாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சில பேர் புத்தகங்கள் வாயிலாக கற்றுக்கிட்டு பண்ணுவாங்க. நிறைய பேர் யூடியூப் பார்த்து தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க செல்ஃப் மெடிகேஷன்ஸ் போகும்போது ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கேசஸ் அப்படி வந்திருக்காங்க. நான் எடுத்து பார்த்தேன், நான் வரும்போது சொல்கிற ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கும். நான் இந்த பிரச்சனை வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் மலர் மருந்து எடுத்தேன், அதே பிரச்சனை திரும்ப வரும்போது அதே காம்பினேஷன் எடுக்கும்போது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மலர் மருந்துகளுடைய அந்த பேசிக் கான்செப்டே என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதல்ல ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு அனுபவமே இல்லாமல் நம்ம அதை சந்திக்கிறோம். அப்போ நம்மளோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும். அதே பிரச்சனை ஒரு 6 மாதம் கழித்து வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த பழைய அனுபவத்தோடு அந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இருந்த அதே மனநிலை நமக்கு இப்போ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இருந்த மனநிலைக்கு நீங்கள் ஒரு மலர் மருந்து எடுத்து அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ எடுக்கும்போது அதே மாதிரி ரிலீஃப் இருக்காது. காரணம் என்னென்னா, அன்றைக்கி இருந்த மனநிலை வேறு ஆயிடுச்சு, இன்றைக்கி இருக்கிற மனநிலை நமக்கு வேறே ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கிற மனநிலைக்கு என்ன மலர் மருந்துகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்துருந்தாலே அந்த பிரச்சனை சரியாக போயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைங்கிற இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி எக்ஸாக்டான காம்பினேஷனில் முக்கியமாக நமக்கு தேவைப்படுற பிரதான ரெமெடியை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மிச்ச சின்ன விஷயங்களுக்குள்ள ரெமெடிஸை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்போதைக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நாள் ஆகும் அந்த பிரச்சனை மாறுவதற்கு. ஏன்னா நமக்கு பிகினிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் பட்டு தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரதானமான பிரச்சனை என்னவோ அதுக்கான மலர் மருந்து அங்கே இல்லை. அது தொடர்புடைய குட்டி பிரச்சனைக்கு நம்ம மலர் மருந்துகள் போட்டிருக்கோம். அந்த குட்டி பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அப்போது நமக்கு எப்படி தோணும்னா, மலையளவு இருந்த ஒரு பிரச்சனை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். முழுமையாக அது குணமாகலை அப்படிங்கிறத அடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இந்த ஒரு விஷயம் நம்மளோட அந்த முக்கியமான மலர் மருந்தை அந்த காம்பினேஷனில் மிஸ் பண்ணுறதுனால வர்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் என்னென்னா அந்த எமோஷனை ஃபுல்லாக பார்க்காம வெளியில் மேலோட்டமாக அவங்களுக்கு தெரிகிற ஒரு சில எமோஷன்ஸை மட்டும் வச்சுட்டு அதுக்கான மலர் மருந்து 1 or 2 அப்போதைக்கு எடுத்து போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பயங்கரமாக பயம் இருக்குது, அந்த பயத்துக்கு எனக்கு ஒரு காரணம் சொல்ல தெரியுது, அப்போ நான் மிம்லஸ் போட்டுக்கிறேன். பயங்கரமாக ஒரு பயம் வருது, பட் எனக்கு அதுக்கான காரணமே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது அப்படின்னா நான் ஆஸ்பன் போய்க்கிறேன். பட் இந்த படப்படப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த நோன் ஃபியருக்கு பின்னாடி எங்கே இருக்குது அப்படின்றத அந்த ரூட் காஸ் ஆய்வு பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம மலர் மருந்துகள் எடுக்கணும். ஏன்னா பேட்ச் சென்டரில் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மலர் மருந்து சூஸ் பண்ணும் பொழுது ஸ்டோரி, அந்த ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு பர்சனோட ஃபுல் ஸ்டோரியும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெமெடிக்கு போங்க. ஸோ ரெமெடியில் இருந்து அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கான காம்பினேஷன் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அவங்களோட பிரச்சனையை அவங்க முழுமையாக ஆய்வு பண்ணாமல் மேலோட்டமாக தெரியக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் மலர் மருந்துகள் எடுப்பாங்க. இதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு மலர் மருந்து எடுத்திருப்பாங்க, மதியத்துக்குள்ளே அந்த மனநிலை வேறு மாதிரி மாறி வேறு ஒரு பிரச்சனை வெளியில் தெரியும் போது உடனே அதுக்கான மலர் மருந்துகளை எடுக்கிறது. ஸோ இப்படி எடுக்கும் பொழுதும் அது ஒரு முழுமையான ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அரைகுறை ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அப்போ அரைகுறையாக இருக்கிற விஷயத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியாது. அது இன்னும் பிரச்சனை பெருசாக தெரியுதுங்கிறதுக்கான காரணமும் அதுன்னு சொல்லலாம். சில நேரம் ரெமெடி எடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த மனநிலைக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி இன்னும் ஒஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு கிடைக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, எப்பயுமே நம்ம எமோஷன்ஸை ட்ரீட் பண்ணி மலர் மருந்துகள் எடுக்கும்போது அது கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி ஏன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு அழுக வரலாம், இல்லை அப்படின்னா இதை பற்றி ஒரு திட்டணும், மனசு விட்டு திட்டணும், ஏதாவது ஒரு இமோஷன்ஸ் நம்ம நெகட்டிவாக வெளிப்படுத்தணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆட்படுவாங்க. இப்போ இது ப்ரொஃபஷ்னல் பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மனநிலை வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்தி அதை நல்ல மடைமாற்றம் செய்வதற்கு என்ன மலர் மருந்து தேவையோ அதுவும் சேர்த்து அவங்க காம்பினேஷனில் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அந்த முக்கியமாக எனக்கு மேலோட்டமாக இந்த பிரச்சனை தெரியுதுன்னா அதுக்கான காம்பினேஷன்ஸ் மட்டும் கொடுக்கும்போது இந்த வெளியில் வரக்கூடிய எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னா ஃபுல் ஸ்டோரி என்னங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டு அடுத்து தான் நம்ம மலர் மருந்துகளை சூஸ் பண்ணுறது கான்செப்டுக்கே போகணும். மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதுதான் நம்ம முடிவு பண்ணும் பொழுது தான் அது ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டாக ஆகிடுது. ஸோ இதை மலர் மருந்துகளை நம்ம தேர்வு செய்யும் பொழுது இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க. உங்களுக்கு நேரடி மலர் மருத்துவ ஆலோசனை இல்லை தொலைபேசி வாயிலாகவோ இல்லை வீடியோ கன்சல்டேஷன் மூலமாகவோ நீங்கள் வந்து மலர் மருத்துவ ஆலோசனை இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் மனநல ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஆலோசனை சம்பந்தமான எந்த தகவல்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக வேறு ஒரு தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.